மதிவணிக்குமாரின் காலை வணக்கம். நம்ம தொழிலில் நம்ம இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம்லாம் ஏன் உருவாச்சின்னா, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்புக்குன்னு சங்கங்கள் இருக்குது. ஆனால் முதலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு காலத்தில் ஸ்டூடியோ ஓனர் சங்கங்கள் இருந்தாங்க. அவங்க முதலாளிகளாக இருந்ததுனால அவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு பாதுகாப்புக்கு ஒரு சங்கம் தேவைப்படுச்சு. அதனால் சிறிய முதலீடு, டப்பிங் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்டேட் படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு அன்னை இந்திரா காந்தி அவர்களால் இது போல 3 சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் கல்கட்டாவில் ஒன்றும், பாம்பேயில் ஒன்றும், சென்னையில் ஒன்றும். அந்த 3 சங்கங்களில் ஒன்றாக திகழ்ந்த நம் சங்கம் ஒரு பாரம்பரியமிக்க சங்கம். 60ஆம் ஆண்டை கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நம் உறுப்பினர்களுக்கு இப்போ சமீப காலமாக நம்முடைய சங்கத்தின் செயல்பாட்டில் நம்முடைய நிர்வாகிகளின் ஒற்றுமையின்மையால், உறுப்பினர்களோ எந்த பிரச்சனையும் கிடையாது, நிர்வாகிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையால் நம் சங்கம் ஸ்தம்பித்து நிற்கிறது. இந்த பிரச்சனைகளை களைவதற்காக தான் உறுப்பினர்கள் நமக்கு நாமே என்று இங்கே ஒன்று கூடி இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்ததற்கு முதல் நன்றி. பல பேர் தொலைபேசி மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நாங்கள் வெளியூர் இருக்கோம், இவ்வளோ சந்தர்ப்ப சூழ்நிலை அட்டன் பண்ணல, ஆனாலும் உங்களுடைய தீர்மானத்திற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று தகவல் கேட்ட நல்வுள்ளவர்களுக்கும், வர இயலாமல் நம்மை தொடர்பு கொள்ள முடியாமல் சில பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் கலந்து கொள்வதாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை போகிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் தகவலோடு வருக வருவார்கள் என்று வரவேற்கிறேன். வணக்கம். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வர மாதிரியே இல்லை. காலையில் நம்ம கள்ளக்குறிச்சி சங்கரம் சக்கரவர்த்தியும் விழாவாக வர வச்சுட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான், தேர்தல் வேண்டும். நான் செக்ரட்டரி துரையண்ணா பேசும்போது என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு தீர்மானம் தான் நிறைவேற்றணும் சிறப்பு பொதுக்குழுனா. என்ன தீர்மானம்? அது ஏதாவது ஒரே ஒரு தீர்மானம். அது ஒரே தீர்மானம் எல்லாருடைய கரகோஷத்துடன் வேண்டும் வேண்டும் தேர்தல் வேண்டும். அப்ப நிறைய பேர் கேட்டுருக்காங்க, தேர்தல் வேண்டும் தேர்தல். இன்னொரு விஷயம், இங்கே நம்முடைய இன்னைக்கு முதலமைச்சரை பொறுப்பேற்றுக்கிட்ட விஜய் சாருக்கு வாழ்த்து சொன்னாங்க. இது இந்த மண்டபமும் தமிழக முதலமைச்சரான விஜய் சாருடைய மண்டபத்தில் தான் நடக்குது. அதனால ஒரு மாற்றம் வரும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. இப்போ என்னன்னா, என்னுடைய கேள்வி, 2024 ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உறுப்பினராக யாரெல்லாம் சந்தா கட்டினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தேர்தல் ஏன் சொல்றீங்க? ஏன் இப்போ 2026 கட்டினவங்களுக்கு தரக்கூடாதா? எல்லாருடைய சார்பில் நான் கேட்கிறேன். அதாவது நம்ம சட்ட விதி என்ன சொல்லுது, சங்க விதி என்ன சொல்லுது அப்படின்னா, இது வரக்கூடிய தேர்தல் 2026 2028. அப்போ அதுக்கு முன்னாடி 2 சந்தா கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 மார்ச்சுக்கு முன்னாடி அவங்க சேர்ந்துருக்கணும். அப்படிதான் கேஎம் பாஷா ஜட்ஜி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 2015 2017 தேர்தலை 2014 மார்ச்சுக்கு 30க்கு முன்னாடி சேர்ந்தவர்களும் 2015 ஏப்ரல் 30 பணம் கட்டியவர்களும் சேர்த்தார்கள். இதுதான் சங்க விதி. இப்போ நம்ம நினைச்சா கூட, பொதுக்குழு நம்ம நினைச்சா கூட 2026 2024 தேர்தலை இதுவரை சேர்ந்த உறுப்பினர்களுக்கான வாக்குரிமையை நம்ம கொடுக்கலாம். அதுதான் சிறப்பு விவாதங்கள், உறுப்பினர் சொல்ற தீர்மானம். அது இது நீங்க எல்லாம் ஆதரிச்சீங்கன்னா கூட அதை நம்ம சட்ட ரீதியை மாற்றலாம். உறுப்பினர் உண்மையில பொறுத்தாப்பு இல்லை, நீங்க ஓகே சரின்னு சொன்னீங்கன்னா அதை கூட மாற்றி தீர்மானமா எழுதலாம். இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி யாரெல்லாம்
வருஷத்துல ஒரு ஆண் சந்தாக்கள் தான் தேர்தல் வாக்கு அளிக்க உரிமை உண்டு. இது வந்து சங்க விதி, எல்லா சங்கத்தையும் இதான் விதி. சரி, நல்லதுங்க. அப்புறம் வந்து எல்லா நிர்வாகிகளையும் நீக்கிட்டேன், இது வாய்மொழி வார்த்தையாக மட்டும் தான் இருக்கு. ஏன்னா எங்கே போனாலும் செல்லுபடியானா இங்கே வந்துருக்கிற அத்தனை பேரும் எல்லா உறுப்பினர்களும் நீக்கப்பட்டார்கள் என்ற கையெழுத்து இருந்தால் தானே செட் ஆகும். ஒத்துவோம். நாளைக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு அவங்களே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் அவன் வாய்மொழியாக எடுத்துருக்காங்க, ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்கன்னா எங்கே போவீங்க நீங்கள்? கையெழுத்து போயிருக்காங்க. ஆமா, இல்லை அந்த கையெழுத்து வேற இல்லை, அதுதான் அது இல்லை 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 தவறு மன்னிக்கணும். இல்லை இல்லை இல்லை, அதுல வந்து லீகலா எல்லா பாயிண்ட் எழுதி வச்சுட்டு நான் எடுத்து வந்து காட்டுறேன். இல்லைன்னா எழுதி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குங்க. ஏன்னா கை தட்டுங்க சொல்லுங்க வாய்மொழி வார்த்தையாக சொன்னால் அதுக்கு எழுதாது. நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் சரி எழுத்துப்பூர்வமாக இருந்தால் மட்டுமே செல்லும், ஆதாரப்பூர்வமாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே 2 கூட்டம் நடத்தணும். அப்போ வந்து அந்த வருகை பதிவு எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்மளை நம்பி எத்தனை வர்றாங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்க தொலைபேசி அப்படிதான் அந்த வருகை பதிவு இருக்கும். நம்மளை நம்பி வரான். இந்த தடவை வந்து 2 முறை செய்த தவறை இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தவங்களை வளைச்சி அவங்கள வச்சு பேசி அவங்களுடைய ஜூனியர் ஒருத்தர் வந்து அவர் முன்னிலையில் தான் அந்த கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க ரெடி பண்ணி இரவோடு இரவாக ரெடி பண்ணி தயார் செய்து கொடுத்த டிராஃப்ட், அந்த டிராஃப்டில் தான் இது போட்டிருக்காங்க. பிலிமர் டெலிவிஷன் இது வந்து வழக்குக்காக போகிறது ஒன்று, நல்லா புரிஞ்சுங்களா? இது வந்து சொசைட்டிக்காக போகிறது. ஐஜி ஆஃபீஸ், நம்மளோட ரிஜிஸ்டர் ஆஃப் ஐஜி ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் போகும். பிலிமர் டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் கில்ட் ஆஃப் சவுத் இந்தியா, registered society under the Tamil Nadu Society Registration Act 1975. Registration number is insert the registration number 45. Minutes of the special meeting of the management committee. அவங்க கொடுத்துருக்காங்க. Date of meeting, date of time, venue, chairperson, name of, nature of the meeting. இதெல்லாம் அவங்க கொடுத்து டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. Decision ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. Chairperson of the meeting. Special meeting for the managing committee convened for special purpose set up in the notice dated. Insert the date of notice. நம்மளே சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், நம்ம நின்று உறுப்பினராக இருக்கிற வழக்கறிஞர் கோபிநாத் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க இது சரியா தவறாங்கிறத விளக்கி சொன்னா உறுப்பினர்களுக்கு அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் சட்ட ரீதியான முறைகள் அப்படிங்கிறதுக்காக செய்திருக்கோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால 2 கூட்டம் நடத்தும் போதும் எல்லோரும் வருவார்கள், பேசுவார்கள். ஆகியோர் அதையெல்லாம் தாண்டி ஐயா ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் முன்னிலையில் நடத்துகிறோம். இதில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. யாருக்கும் சாதனம் பாதமெல்லாம் கிடையாது. சங்கத்துக்கான தேர்தல் வர வேண்டும். எல்லோருக்கும் வாக்களிக்க உரிமை கிடைத்தால் ஜனநாயக கடமை எல்லோரும் யார் வேணா தேர்தலிக்கலாம். யார் வென்று வருவார்களோ நல்லது செய்யணும். நல்ல விஷயம். இது வந்து ப்ராப்பராக தான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லாருடைய சார்பு தான் நான் கேட்டிருக்கேன். அதோட வராதவங்க எல்லா சார்பும் கேட்டிருக்கேன். அதனால தான் நீதிமன்றத்தை ஆய்வு செய்கிற மாதிரி நம்ம அண்ணன் இந்தியன் சார் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராங்க. ஏற்கனவே எல்லா கூட்டத்திலும் நான் கலந்துருக்கேன். சார் கேட்ட கேள்விக்கு அவர் ஐயா வந்து உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி ஓய்வு பெற்றவங்க. அது மட்டும் இல்லை, நான் ஏன் வழக்கறிஞர்ன்றதை நான் இங்கே வந்து லீகல் அட்வைசராக கூட சக்கரவர்த்தி சார் சொன்னார். ஏன் வந்து வேண்டாம், நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறேன், நீங்கள் வெளியிலேருந்து ஒரு வழக்கறிஞரை நியமிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே எல்லாமே சந்தேகம் தான். பாவம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்காங்க சக்கரவர்த்தி. உண்மையிலே நான் வந்து இதுக்காக இது பேசுகிறேன் அப்படின்னா எல்லா கூட்டத்திலையும் நான் கலந்துருக்கேங்க. நியாயம் எங்கே இருக்கிறோ, நடுநிலைமை எங்கே இருக்கிறதோ அங்கே நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இந்தியனாக நான் ஒரு பதவியிலே இருக்கேங்க. உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய பதவியில் இப்போ தான் தேர்தல் நடந்தது, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கேங்க. சங்கதினியாக சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க. உண்மை அதுதான். பணம் கட்டலைன்னா தேர்தலுக்கு அவங்க வாக்குரிமை பெற்றவர்கள் இல்லை. சந்தா கட்டியிருக்க வேண்டும். அதே போல இந்த கொடுத்துருக்காங்கள, இதற்கு பிறகுதான் அடிஷனல் சீட்டாக நீங்கள் கையெழுத்து போட்டு வரும். ஐயா ராஜேந்திர சிங் சொன்னது சரியான கேள்வி, அதற்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே எழுதியிருக்கு.
என்னென்ன பண்ணணும், நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறதுக்கு பொதுக்குழு கூட்டியிருக்கிறதுக்கு என்னென்ன கையெழுத்து போடணும், யாரெல்லாம் கையெழுத்து போடணும், யாரெல்லாம் நியமிச்சிருக்காங்க இப்போதைக்கு தற்காலிகமாக எல்லாத்தையும் வந்து போட்டிருக்காங்க. அதனால் ஒரு வழக்கறிஞராக என்னை இங்கே அழைத்தது இல்லை, நான் தயாரிப்பாளராக வந்திருக்கேன். அதனால் இது வந்து சக்கரவர்த்தி செய்தது எங்களோட நான் உண்மையாக சொல்றேன். நான் வந்து என்னை வழக்கறிஞராக அழைக்காதீங்க, எங்கேயும் பேச விடாதீங்க ஏன்னு சொன்னேன். சக்கரவர்த்தி கூட கேட்டார். இது கண்டிப்பாக எனக்கு ஜாக்குவார் ஐயாவையும் தெரியும், துரை ஐயாவையும் தெரியும், எல்லா கூட்டத்திலும் நான் கலந்துருக்கேன். அதனால இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், நான் சக்கரவர்த்திக்காக சொல்றேன், ராஜா தேசிகா சார் சொல்றேன், கமலநாதன் ஐயாவுக்காக சொல்றேன், திரு ஒளிவேந்தனுக்காக சொல்றேன். உங்க அத்தனை பேருக்காக உங்க முகங்களெல்லாம் பார்க்கிறேன். எங்கெல்லாம் வந்திருப்பீங்க, எத்தனை ஊர்லேருந்து வந்திருப்பீங்க, உங்க முகங்கள்லாம் நான் பார்க்குறேன். உங்க குடும்பத்தில் எவ்வளவு சோதனை இருக்கும். ஏதாவது ஒரு படம் பண்ண மாட்டாங்களா, ஏதாவது ஒரு தேர்தல் நடக்காதா, நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்காதா, யாராச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று எண்ணிக் கொண்டிருக்கின்ற இந்த முகங்களை பார்க்கின்றேன். தயவு கூர்ந்து தேர்தல் வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த சக்கரவர்த்தி படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். உலகத்திலே திரு ஜோசப் விஜய் அவரை போல படாத பாடுபட்டு இருக்கார். ஆனா ஒன்று சொல்லுங்க, இதற்கு பிறகு தேர்தலாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலிருந்து எப்பொழுது நான் பிரசவத்தில் இல்லைன்னு சொல்றாங்க, அப்படியே நினைச்சேன் வெற்றி வெற்றி என்று நினைக்கிறேன். உண்மைதான். நீங்க மண்டபத்தில் வசிக்கிறீங்களா, ஏதோ ஒரு விஷயம் கடவுள் ஏதோ ஒரு நன்மை செய்கிறார். நன்மை செய்கிற அந்த முகங்களுக்காக இறைவர் இவ்வளவு நாள் இந்த சக்கரவர்த்தியும் அந்த திருக்குரு அவங்க எவ்வளவு விமர்சனங்கள் அந்த குழுவில் வந்தது. என்னை கூட நிறைய பேர் கேட்டாங்க, குழுவில் ஏன் நீங்க வந்து பதிவே போட மாட்டீங்கன்னு சில பேர் கேட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நியாயத்திற்காக பதிவு போடுவேன், தப்பு நடந்தால் பதிவு போடுவேன். அதை கூட காலை வணக்கம் போட்டுட்டு இருந்தேன். ஐயாவுக்கும் தெரியும், அந்த சக்கரவர்த்தி ஐயாவுக்கும் காலை வணக்கம் சூரிய வணக்கம் நான் வந்து தலைகீழா யோகா பண்ணுவேன், அதெல்லாம் ஏன் போடுறீங்கன்னு கூட கேட்டாங்க. உடனே நான் அதை வந்து தவிர்த்துட்டேன். ஏன்னா எப்பொழுது வேணாம்னு விட்டுணும். அது போலதான் சக்கரவர்த்தி. அதனால நான் பெருமைக்கு சொல்றேங்க, நான் 4 கூட்டம் நடந்துட்டு நான் போன தடவை ஓட்டு போட்டேன். தேர்தலை நியாயமாக நடத்துங்கள், தேர்தல் தான் ஜனநாயகம். அதுதான் ஜனநாயகம் வளர வேண்டும் என்றால் தேர்தல் தான். அத்தனை பேருக்கு உரிமை கிடைக்க சக்கரவர்த்தி போராடுகிறார். திரு குரு ஒளிவேந்தனுக்கு அவரும் போராடுறார், கமலதான் போராடுறார். ராஜதேசிங்க அதேதான், நல்ல வார்த்தை, அருமையான வார்த்தையை பதிவிட்டார். உண்மையா நான் ராஜதேசிங்க பாராட்டுறேன். அவர் நேர்மையா இருக்காரு. நான் போன கூட்டத்திலையும் பார்த்தேன், எப்போது நேர்மையா இருக்கு. அந்த நேர்மைக்கு சக்கரவர்த்தி பதில் கொடுத்தார் பார்த்தீங்களா, அதுதான் நேர்மை. எல்லாமே நேர்மையா இருக்கிறது, எல்லாமே நல்லமையா இருக்கிறது. தயவு கூர்ந்து அன்போடு சொல்கிறேன், தேர்தலை வரவழையுங்கள், தேர்தலில் நில்லுங்கள், போட்டியிடுங்கள், வெல்லுங்கள். நம்மளையாக வேணாம் என்று சொல்வது. அதற்காக இவர்கள் யாரையும் குறை சொல்வதில்லை. தேர்தலை நடத்துங்கள் என்று ஒருத்தருக்காக தான் இவ்வளவு ஆண்டுகள், இத்தனை 30 ஆண்டுகளும் அந்த தேர்தல் நடத்துங்க. பாவம், படாத பாடு, பாவம். யார் விருந்த பிள்ளையோ கஷ்டப்படுறாரு, பாவம். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்டும் மேல போட்டிருக்கு, அதே போல அவங்க மேலேயும் சரி. அதனால இவர் வாழ்த்தி ஒரு வழக்கறிஞராக இல்லை, ஒரு நல்லது செய்யறதுக்காக வந்தேங்க. சினிமாவுக்கும் நானும் 20 ஆண்டுகள் போராடிப்பேங்க. போராட்டம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், திரைப்படத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா திரைப்படத்திலே வந்தவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் பாருங்க, திரைப்படத்தால் வந்தவர்கள். அந்த திரைப்படத்தில் தயாரிப்பாளராக இருக்கிற நிலைமை இப்படியாக இருக்கணும். தயவு கூர்ந்து மாற்றுங்க, அன்போடு கேட்டுக்கிற சக்கரவர்த்திக்கும் வாய்ப்பு. அதே போல நீதியரசர் மற்ற அத்தனை பேருக்கும் அழைப்பாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பாடல்களுக்கு நன்றி சொல்லி வாழ்க நீங்கள், வாழ்க கலைத்துறை, வளர்க இந்த முதல்வர் கண்டிப்பா இந்த பதிவு பார்த்து அவரும் ஐயாவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த தேர்தல் நடத்துறதுன்னு. ஏன்னா பாரம்பரியமான சட்டங்கிறது, இந்த பாரம்பரியமான சட்டத்தை விட்டுறாதீங்க, விடுங்க. அதனால வாழ்த்துக்கள், வாழ்க. அவரோட நான் 3 படங்கள் வேலை பார்த்துருக்கேன். கலைஞர் அவரோட அண்ணம்மா, பாசக்கிளிகள், பென்சிங்கம் 3 படம் வேலை பார்த்துருக்கேன். அவருடைய அஞ்சுகம் கலைக்கூடம் வந்து இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்தது. அது மட்டும் இல்லை, கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் ஆண்டாளர் கலைக்கூடம் இது வந்து இந்த சங்கத்தில் இருந்துச்சு. எல்லாரும் நீக்கிறாங்க, யாரும் தனிப்பட்ட ஒரு மனிதர் தலைவராக இருப்பவர் நீக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவர்களை நீக்கி இருக்கிறீர்கள்.
மாதிரி நீக்கப்பட்டதால இன்னைக்கு வந்து 2018க்கு பிறகு தேர்தலே இல்லை. 2 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது, 2 சட்டமன்ற தேர்தல் நடந்து இருக்கிறது. ஆனால் கில்டுக்கு மட்டும் தேர்தலே இல்லை. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சங்கங்களுக்கும் 2லிருந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தணுன்றது விதி. இன்னைக்கு எல்லா 25 கிராப்ஸ்க்கும் தேர்தல் நடக்குது. அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் சங்கம் கவுன்சிலர் தேர்தல் நடக்குது. முறையா தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் நான் இந்த கூட்டத்தை கூட்டல, நான் வரல, நீங்க போறதும் உங்க விருப்பம் அப்படி சொன்னது மிகப்பெரிய தவறு. ஏன்னா உறுப்பினர்கள் சேர்ந்து கூட்டும் போது உடனே அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும், நான் கூட்டம் வாங்க, நாங்க கூட்டம் பொதுக்குழு இங்க வா, எங்க வள்ளுவர் கூட்டத்தில் வைப்போம். என் கவுன்சில் பண்ணல. இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க கவுன்சில் மிக பிரம்மாண்டமா பொதுக்குழு கூட்டி தயாரிப்பாளர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்களே. நாங்க என்ன உங்க வீட்டு சொத்தை கேட்கிறோமா, இல்லை எங்களுக்கு அது வேணும் இது வேணும் கேட்கிற மாதிரி? எங்களை காப்பாத்துங்க கேட்கிறோம், எங்களை காப்பாத்துங்க. நாங்க படம் எடுக்கிறோம், படம் எடுத்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கிறோம். ஓடிடியில் வாங்க மாட்டோம், எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஓடிடியில் வாங்க மாட்டோம், ஷேர் பேசிஸ்ல வாங்குறான். இங்க கில்டு சங்கத்தில் யார போய் நீங்க வந்து உண்மையா சொன்னா ஒரு எத்தனை பேர் 4000 பேருக்கு 1500 பேருக்கு கில்டு சங்கத்தில் 25,000 பேர் எடுத்துகிற மெம்பர்ஸ். ஆனா ஏன்னா நீங்க மெம்பர்களுடைய கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, நானே 13,700 சொல்றதுல தான் நான் மெம்பர் ஆனேன். உங்க கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஓடிடி தளத்தை நம்ம கில்டு ஓடிடி பேரு கில்டு தான், கில்டு ஓடிடின்னு ஒன்று வச்சு அந்த ஓடிடியில் வந்து ஒவ்வொருத்தர் படத்தை ரிலீஸ் பண்ணா உங்களால் 100 பேர் படம் பார்க்க முடியாது. ஒருத்தரால் 100 பேர் படம் பார்க்க முடியாது. அப்போ 1000 பேர் 100 பேர் ஆச்சு. அப்போ அவங்க பார்த்து பண்ண படம் ஓடாதா? அதனால இங்க வந்து தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எப்போ பார்த்தாலும் கில்டுல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலன்னு சொல்றீங்க. இப்போ 2 வருஷமா கில்டு வந்து செயல்படல, யாருமே உள்ள போல வரல. அப்படி இருக்கும்போது எதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும்? பேசிக் கட்டணும் இல்ல, இது வந்து அப்படி கிடையாது. கமர்ஷியலுக்கு வந்து இல்லை, ஏன்னா 13,000 1300 அந்த மாதிரி தகவல் வருது. அது எதுக்குன்றதை தான் நான் கேள்வி கேட்கிறேன். பேசிக் கட்டணும், 2 மாசம் ஒரு முறை ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட் ஒன்று கட்டணும். இல்லை, கமர்ஷியல் அப்படிங்கும்போது இது வந்து அசோசியேஷன் அப்படின்னா ஒரு டேரிஃப் இருக்கும். அந்த டேரிஃப் ஈபியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு டேரிஃப். நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து வாங்கிட்டு கரண்ட் பில் கட்டாமல் கட்டிக்கிட்டு வெளியூர் நாட்டில் போய் இருக்கலாம், அந்த ஈபி கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டேரிஃப் ப்ளஸ் எவ்வளோ 100 யூனிட் கட்டினீங்கன்னா அந்த 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டல் கட்ட வேண்டியிருக்கும். அது ஹவுஸ் கண்டிஷனுக்கு. கமர்ஷியல் அப்படி தான் டேரிஃப் ஹை அப்படின்னு இருக்கும். அது அப்படின்னா நீங்கள் வியாபாரி ஒன்று இருக்கும், அந்த வியாபாரத்துக்கு கரண்ட் ஓடிச்சோ 1000 ரூபா பில் வந்துடும். இது வந்து சொசைட்டி ஆக்டில் 2000 ரூபா கண்டிப்பாக பில் வரும், அது கட்டி தான் ஆகணும். எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. 3 தடவை டிஸ்கனெக்ட் பண்ணி நான் போய் சொல்லி தான் அதை கொடுத்தாங்க. இந்த தடவையும் அதை டிஸ்கனெக்ட் பண்ண போகிறாங்க, 3 நாளில் வரும். சரி, இப்போ சென்சாருக்காக ஒரு டீம் செட் பண்ணுறீங்க இல்லைங்களா? டீம், அந்த டீம் வந்து ஒரு 7 பேரோ ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. இப்போ சைன் அத்தாரிட்டி யார்? இப்போ பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் தருவாங்க, யார் தருவாங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வாங்கணும் அப்படின்னா ஒரு அசோசியேஷன் என்ன பண்ணா, வழக்கமாக தேர்தல் நடந்துச்சுன்னா அந்த அசோசியேஷன் ஒரு மீட்டிங் போடுவாங்க. யார் சென்சாரில் கையெழுத்து போடலாம் அப்படி ஒரு 3 கமிட்டி வச்சிருப்பாங்க. அக்கௌண்ட்ஸில் வந்து யார் கையெழுத்து போடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வச்சுருப்பாங்க. வங்கிகளுக்கு அப்படிங்கிற போது சென்சாருக்கு வரும்போது நம்மளுடைய பழைய நிர்வாகம் வந்து செயலாளர் அப்படின்னு நிர்வாகிகள் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த நிர்வாகத்தில் இருக்கும்போது அந்த சென்சாரை வந்து அவங்க ஒழுங்காக கொடுக்கல. அது சென்சார் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தேர்தலை கொண்டு வந்து ஒரு முடிவு கொண்டு வந்து அப்பதான் உங்களுக்கு சென்சார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எழுத்து மூலியமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முன்னாள் நிர்வாகம் வந்து அது கோர்ட்டுக்கு போகுது. ஜம்பு அவர்களும் ஜாகுவார் அவர்களும் கோர்ட்டில் இது பண்ணுறாங்க. அது வேண்டாம். இப்போ 7 பேர் வைக்கிறீங்களே, ஒரு டீம் 7 பேர் 10 பேர் வைக்கிறீங்களே, அதில் ஒருத்தர் சென்சாருக்கு சைன், அதுதான் வழக்கு சொல்றேன். அப்படி பார்க்கும்போது சென்சார் சைன் பண்ண முடியாது. நாம் ஆமாம், சரிங்க, நல்லது. எனக்கு என்ன
நான் இங்கே தீர்வு சொல்றேன். ஏன்னா எல்லாரும் பேசணும் அவசியம் இல்லை. அப்படி என்ன காரணம்னா எல்லாருடையும் ஒரு இணைப்பாக தான் அந்த கேள்வி கேட்கிறாரு. எல்லாரும் வலியுறுத்தி சேர்த்து அந்த கேள்வி கேட்கிற அனைத்து நான் பதில் தரேன். தேர்தல் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு. அவங்களோட பதவி நீக்கம் செய்து நம்ம அதிகாரத்துக்கு வந்தாலும் ஜனபாடி கொடுத்தவங்க நம்ம கொண்டு வரலாம் 3 மாசத்துல. இந்த 3 மாசத்துல தேர்தல் கொண்டு வரலாம். அவங்களுடைய பதவி தன்னாலே போயிடும். அதுதான் அஜெண்டாவில் எழுதி அவங்க நீதிமன்றத்துக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு விதம் தேர்தல் நடத்திருக்கு. நீங்க உண்மையிலே நீங்க சம்மதிச்சீங்கன்னா நீங்க வந்திருக்க மூத்த உறுப்பினர் 5 பேர் பழைய கணக்கெல்லாம் கசலான நந்தகுமார் வந்திருக்காங்க, வல்லதாசன் வந்திருக்காங்க, ஏழுமணன் வந்திருக்காங்க, மணிவண்ணன் வந்திருக்காங்க, ஆஞ்சல் எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்களாம் உட்காந்து ஒரு 5 பேர் கூட நீங்க வந்தீங்கன்னா ஒரு சமாதான குழு மாதிரி எல்லாரையும் அழைச்சி உறுப்பினர்கள் ஜம்பண்ணு ஜாக்கோரண்ணு அவங்க பதவி முடிஞ்சவர் அண்ணன் தான். நீங்க அவங்களுக்கு தலைவர் கௌரவண்ணன் எங்கேயுமே அவங்களுக்கு வழக்கு தொடரக்கூடாது. அப்படி ஒரு எண்ணத்துல வந்தாங்கன்னா எல்லாரும் உட்காந்து அழைச்சி பேசி ஒரு மியூச்சுவல் எம்ஓடி போட்டு அதை நம்ம டிராக்ட் பண்ணி கோர்ட்டுக்கே போக வேண்டாம். எல்லாரும் உட்காந்து இவங்க தான் வாழலாம் ஒரு ஓய்வுபெற்ற நீதிபதி மாதிரி அமைச்சு கொடுத்து தேர்தல் நடத்துறேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த கேள்வி வரும், பணம் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேள்வி வரும். பணம் எடுக்கிறது கூட அதுக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஒரு பணம் வாங்குறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு. அதை நீ கோர்ட்டில் தான் அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இதை வந்து இந்த மூத்த உறுப்பினர் சம்மதிக்கணும். ஈரான் அமெரிக்கா சண்டை போட்டாங்க. பாகிஸ்தான் தீவிர அவங்க சமாதானம் பேசலையா? யார் வேணா பேசலாம். எல்லாருடைய ஏகப்பட்ட எல்லாம் வந்து தேர்தல் நடத்தணும்னா இதுல வந்து எல்லாரையும் வந்து தங்கத்தை தரணும். சங்கம் தேர்தல் நடத்த முடியும். இப்போ ஐயா இப்ப எல்லாரையும் நீக்கிட்டீங்க. இப்ப சாவி சங்கத்துக்கு எப்படி வாங்க போறீங்க? எப்படி இருங்க கேட்கணும்ல. சங்கத்துக்கு சாவி இப்போ அடுத்த கட்டம் அதுதானே. சங்கம் சாவி நீக்கியாச்சு, சாவி வாங்கணும், சாவி வாங்கி சங்கத்தை திறக்கணும். எப்போ அதை செய்ய போகிறீர்கள்? சாவிங்கிறது ஒரு அறையை பூட்டி வச்சு போடுறதா சாவி. அந்த சங்கத்துக்குள்ள இருந்தா சங்க தேர்தல் நடத்தணும் அவசியம் இல்லை. பல சங்கங்கள் வந்து எப்படி தேர்தல் நடந்திருக்குன்னா ஆடியோ வந்து ஃபீல் பண்றாருன்னா நீங்க தேர்தல் நடத்தி இந்த சாவியை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க. அதுக்காக தான் அலுவலகம் இருக்கிறன்னு அவசியம் இல்லை. நாம தனியா ஒரு அலுவலகம் தேர்தல் நடத்தலாம். சாவி அந்த சங்கம் அங்க இருந்துதான் தேர்தல் நடத்தணும் அவசியமே இல்லை. அது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கு தான் சங்கம் சொந்தம். அடுத்த தலைமுறைக்கு சொந்தம். இதுதான் உண்மை. ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருந்தது, கட்சி ஆஃபீஸ் இருந்தது, ஒருத்தர் இருந்தாரு, அவங்க பொருளாதாரம் மாறலையா? இந்த பொதுக்குழு என்ன சொல்லுதோ அதுதான் இதோட சாராம்சம். நல்லது, நன்றி.